ஜனநாயகன் படத்தை இந்த திருட்டு கூட்டம் இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டோம். முக்கியமான சீனெல்லாம் இன்டர்நெட்டில் போடணும். ஊராம் படம் பூராம் சொத்து வீடை விற்று இதை விற்று ரமானம் வச்சு 10 வட்டிக்கு வாங்கி 5 வட்டிக்கு வாங்கி படம் எடுப்பான். ஊரை கொள்ளையடித்து லட்சக்கணக்கான கோடியை துபாயிலையும் இதிலும் போய் முதலீடு பண்ண உங்களுக்கு வியர்வை சிந்தி சம்பாதிச்சவனுடைய வழி என்ன தெரியும்? ஒரு படத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒரு படம் ஒருவர் சம்மந்தப்பட்டதா? விஜய் மேலே உங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் வேறு இதில் காமிங்க. அந்த படத்தை நீங்கள் கடைசி வரை எலெக்ஷன் வரை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னு அப்போவே நான் சொன்னேன். இது அத்தனைக்கும் முக்கிய காரணம் உதயநிதி தான். உதயநிதிக்கு எல் முருகனுக்கும் தொடர்பு இருக்குது. உதயநிதி எல் முருகன் மூலமாக பேசி உதயநிதி எப்படி எல் முருகனுக்கு பண்ணாருங்கிறதெல்லாம் சொன்னேன். ஒரு சினிமா நடிகை மூலமாக அந்த சினிமா நடிகைக்கு வேண்டிய ஒருத்தரை பிடிச்சி, அவர் பிஜேபியை சேர்ந்தவர், அந்த எல் முருகன் பிடிச்சி அந்த சினிமா நடிகையை ரெக்கமெண்டேஷன் எல் முருகன்கிட்ட கொடுத்து அந்த படம் நிறுத்தப்பட்டது. சென்சாரை காரணமாக சொல்லி சென்சார் தான் நிறுத்தினான். அப்போவே சொன்னேன், நீங்கள் கோர்ட்டுக்கே போங்க, இல்லைன்னா எலெக்ஷன் வரை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டான்னு சொன்னேன். நீங்கள் கோர்ட்டில் இருக்கிறதையும் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதுதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சதி திட்டம் தீட்டுறாங்க. எப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தை தோற்கடிப்பது எப்படி? காரணம், இதுக்கு போட்டியாக உருவாக்கின பராசக்தி படுதோல்வி அடைஞ்சு மூஞ்சியில் கரியை பூசிச்சு இவங்க மூஞ்சியில். அதுக்கப்புறம் அந்த பராசக்தி படுதோல்வி அடைஞ்சாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற கதையா உதயநிதி முருகன்கிட்ட பேசி அங்கே பொங்கல் விழாவுக்கு இவங்களை பராசக்தி குரூப்பை கூட்டிகிட்டு போய் பிரதமர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. பராசக்தியே உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுத்துக்கப்பட்ட படம். வெக்கம் இல்லாமல் காங்கிரஸில் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸை சேர்ந்த இந்திரா காந்தியை அசிங்கப்படுத்தி அந்த படத்தை எடுத்தாங்க. அதாவது சரித்திரம்ங்கிறது ஒன்றுமே தெரியாத கூட்டம். அரசியல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடந்தது. இந்திரா காந்தி பாவம் முதல் பிரைம் மினிஸ்டர் ஆனது 66, 67, 66க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துக்கு இந்திரா காந்தியை குற்றம் சாட்டி எடுத்தாங்க. ஒரு காங்கிரஸ்காரன் வாயை திறக்கலை, அவங்களோடய போய் கூட்டணி சேர்ந்தான். அப்படி இந்தியை எதிர்த்து எடுக்கப்பட்ட படத்துக்கு இந்தியை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியான பாஜக கட்சி, அதுவும் இந்த எல் முருகன்கிற ஆள் சென்சாரை கையில் வச்சிருக்கிறாள், இவ்வளவு வேலையும் பண்ணி இவர்களை தூக்கி விட்டாங்க. சினிமா நடிகையின் மோகத்தில் பிஜேபி இவங்களை திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. அதுதான் சொன்னாங்க, மம்தா பானர்ஜி 2 பேர்த்துக்கு தொடர்பு இருக்குது. அது அந்த படத்தில் நிரூபிக்கப்பட்டது. அப்போ நான் சொன்னது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை சொன்னேன். இன்றைக்கி தான் இந்த ஆதவ அர்ஜுன் அறிக்கை வருகிறாரு. ஆமாம், முருகனுக்கும் உதயநிதியும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு எடுத்தாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேபியோட முருகன் அவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. அதுக்கிடையில் எல்லா வேலையும் பார்த்துட்டான். எல்லா சீனுங்களையும் அப்படியே முக்கிய சீனுங்கள் எல்லாம் இன்டர்நெட்டில் வர்றான். அதுக்கப்புறம் முழு படத்தையுமே இன்டர்நெட்டில் போட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது எப்படி எவ்வளவு உண்மைன்னு தெரியல. முழு படத்தையும் செய்தி கொண்டு வந்தால் என்ன ஆகும்? சினிமாக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கீங்க, எத்தனையோ விநியோகஸ்தர்கள் இருக்கீங்க, சினிமா கலைஞர்கள் இருக்கீங்க, டைரக்டருங்க இருக்கீங்க, தயாரிப்பாளர்கள் இருக்கீங்க. உங்கள் பொழப்புக்கு எப்படி வேட்டு வைக்கிறான் பாருங்க. அரசியல் இருந்ததுன்னா, வேறுபாடுகள் இருந்திருந்தால் அதை விலையாக காட்டுறது, ஒரு படத்தை இது பண்ணுறதா, சாகடிக்கிறதா? இனிமேல் சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு போய் ஆதரவு தெரிவித்தா நீங்கள்லாம் மனிதர்களே இல்லையா? உங்கள் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2006 2011 வரை இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெஜென்ட்டை ஆரம்பித்து அதுக்கப்புறம் மூக்க அழகிரி அவர் பையன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து, கனிமொழி அவங்க சைடில் சொந்தக்காரவங்களை வச்சு அவங்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து ஒரு படத்தையும் ஓட விடலை அவங்க படத்தை தவிர. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அவங்க சன் பிக்சர்ஸு ரெஜென்ட் இது அவங்க 2 பேர் சப்போர்ட் இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும்ல சினிமாக்காரங்களுக்கு. நீங்கள் அவங்களுக்கு திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாமா? இப்போ ஒரு படத்தை கொலை செய்கிறாங்களே, இவர்களுக்கு இவங்க தான் எப்படி சொல்கிறாங்க, இவங்க தான் செய்கிறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. வரலாறு பேசுகிறது. இவங்களுக்கு எதிராக இவர்களை தாக்கி படம் எடுத்தால் இதைத்தான் பண்ணுவான். எப்படின்னு கேட்குறீங்களா?
மணிரத்னம் ஒரு படம் எடுத்தார், இருவர். அந்த இருவர் படத்தில் யார் யாருன்னா, எம்ஜிஆர் கேரக்டரில் அவர் வந்து மோகன்லால், கேரளாவின் மோகன்லால். கருணாநிதி கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் அந்த வில்லன் போட்டார். அவர் போடும்போதே எம்ஜிஆர் கேரக்டருக்கு ஒரு ஹீரோவையும், இவர் கேரக்டர் கருணாநிதி கேரக்டருக்கு ஒரு வில்லனையும் போட்டார். இந்த கூட்டம் அப்படியே கோவப்பட்டான். அதுக்கப்புறம் அது வந்த உடனே வில்லனாக காமிச்சது கருணாநிதியை. வில்லனானா மணிரத்னம் அவர் புதுசாக எதுவும் எடுக்கலை, பொய் எதையும் சொல்லலை, நடந்த விஷயத்தை சொன்னார். அது கருணாநிதியின் வில்லத்தனத்தை வெளியில் காட்டியது. அந்த படத்தை ஓட விடாமல் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க தெரியுமா? மணிரத்னத்துக்கே தெரியாது. அந்த படத்தை எவனும் பார்க்காத மாதிரி அவ்வளோ வேலை பண்ணாங்க, அவருக்கே தெரியாது. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கடுத்தது முதல்வன், யார், சங்கர். அதில் வந்து கருணாநிதி கேரக்டர் மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு முதலமைச்சர் கேரக்டர். அவரை பதவியிலிருந்து ஒரு நாள் விளைய சொல்லிட்டு அர்ஜுன் வந்து நல்லது செய்வது தான் படத்தின் கதை. இது கருணாநிதியை தாக்குகிறார்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்து கேசட்டெல்லாம் எடுத்து மூக்க அழகிரி மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு கடைகளிலும் கொடுத்து அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும்னு வச்சாங்க. ஆனால் இவர்கள் முயற்சி பழிக்கலை. அந்த படம் நல்லா இருந்ததுனால இவங்க கேசட்டை வச்சு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாலே எல்லாத்தையும் மீறி ஓடிச்சு. இப்போ அதே எம்மோ, அதான் சொன்னல, கிரிமினல்ஸுக்கு எம்மோ, மோடஸ் ஆப்பரண்டி. திமுககாரன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ அதே எம்மோவில் பண்ணப்பட்டது தான் இந்த விஷயம். ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணுறது, இந்த லீக், இந்த சீன்லாம் எப்படி வெளியில் போச்சு? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த சீன் எப்படி வெளியில் போச்சு? பதில் சொல்லணும். சென்சாருக்கு போட்டு காமிச்சாங்க, அங்கேருந்து போச்சா? இல்லை உதயநிதி கைங்கரியம் சினிமா ஃபீல்ட்லேயே கையில் வச்சுருக்காருல்ல, அவர் பணத்தை செலவு பண்ணி அவர் எடுத்து போட்டாரா? இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும். இவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சிபிஐக்கு வந்து இதை வந்து விசாரணையை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ எப்படி மாற்றி, சிபிஐயில் உங்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? அங்கே தான் எல் முருகன் தான் இந்த வேலை பண்ணுறாரு. மத்திய அரசாங்கத்துக்கு சிபிஐ, மாநில அரசாங்கத்துக்கு உதயநிதி இவங்க சாப்டரு நம்ம 30 நாளில் போயிடும். யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட கேட்டாலும் ஐயோ இவங்க ஒழியணும், அப்படி தான் வருது. நான் எப்போவும் திமுகவை தாக்கி பேசுவதற்காக சொல்ல, நீங்கள் எல்லாருமே யாரையாச்சும் வெளியாள்கிட்ட பேசி பாருங்கள், என்னங்க ஐயோ இவங்க தொலைக்கணும், ஐயோ இவங்க, அப்படி தான் மக்கள் மத்தியில் அந்த எண்ணம் வந்துருச்சு. 30 நாட்களில் ஆளுங்க காலி. அடுத்த மாதம் இந்நேரமெல்லாம் இவர்கள் ஆட்சிக்கு விழுந்து விடும், வேறு ஒரு ஆட்சி பதவி ஏற்றுடுவாங்க. அதனால் அதுவரை இந்த இதை சமாளிக்கணுமே. அதனால் இது வந்து முழுக்க உதயநிதியும் முருகனும் செய்த சதி தான், 2வது சதி. இந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது, திரையுலகில் இருக்கிற அத்தனை பேரும், சாதாரண தொழிலாளம் வர, சைக்கிள் ஸ்டாண்டில் இருந்து 2 வீலர் ஸ்டாண்டில் டோக்கன் கொடுப்பீங்களே, உங்கள் அத்தனை பேர் பொழப்பும் கெடுக்கிறாங்க. சினிமா தொழிலையே குட்டி சவராக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு வழி தான் இந்த மாதிரி இதை வருது. முதல்ல சென்சாரில் பண்ணாங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கிறத கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதி அவர்களுக்கும் எல் முருகன் அவர்களுக்கும். இந்த பிரச்சனைக்கு காரணமே இவர்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறத கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகன் படத்தில் இவ்வளவு பிரச்சனை நீங்கள் கொடுக்கறது வந்து ஏற்புடையதல்ல. இன்றைக்கி இவரே சிவகார்த்திகேயனே இது தெரிவிச்சிருக்காரு, எதிர்ப்பு. இந்த ஜீவா போன்ற 2ஆம் தர நடிகர்களே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜில் உள்ளவங்க அவங்கெல்லாம், அவர்களே அரசியலில் ஒரு எந்த வித இதுவும் இல்லை, ஈடுபாடு காட்டாதவர்களே எதிர்த்திருக்காங்க. ஒட்டுமொத்த சினிமா துறையும் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இவர்களுக்கு எதிராக மாறப்போவது உறுதி, மாற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இது வந்து அவர்கள் செய்யும் தவறை அடிப்படையாக வைத்து தான் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒட்டுமொத்த சினிமா துறையும் இது பண்ணுங்க, மாறுங்கள். இவர்களை வந்து எலெக்ஷனில் இவர்களுக்கு வந்து எதிராக வாக்களித்து இவர்களுடைய அநியாயத்தையும் அக்கிரமத்திற்கும் ஒரு முடிவு கட்டுங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவன் 300 கோடி 400 கோடி போட்டு பணம் எடுப்பான், உங்கள் பாட்டுக்கு போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு, ஆட்சியில் கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் அதில் கணக்கு காமிச்சு கோடிக்கணக்கில் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறீங்க. உங்களுக்கு சாதாரண சினிமா தொழிலாளரின் மன வலி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.